Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பத்தினா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்மளோட பாஸ்வேர்டு அல்லது டிரைவோ கூகுள் டிரைவ் அதாவது நீங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் என்ன இதை யூஸ் பண்ணினாலும் சரி நம்மளோட டிரைவை வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் யூஸ் பண்ணாமல் வித்தவுட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸிங் விண்டோஸில் இருக்கிற டிஃபால்ட் பிட் லாக்கர் இந்த ஆப்ஷன் வந்து சில பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். பட் மேபி வந்து இது வந்து புதுசாக வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அந்த பிட் லாக் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக நம்மளோட டிரைவை வந்து நம்மளோட ஃபோல்டரை வந்து ஈஸியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், பாஸ்வேர்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம யாராவது வந்து நம்ம லேப்டாப் வந்து கேட்டாலும் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வெளியே கொடுத்தாலும் ஸோ அந்த டிரைவில் வந்து ஃபோல்டரை வந்து நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க, இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அவங்களோட வந்து பார்க்க முடியாது. வித்தவுட் அவங்களோட பாஸ்வேர்டு ஏதாவது போடாமல் வந்து டிரைவை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாதான் வந்து பயந்துகிட்டே இருக்கணும். ஸோ எப்போ வேணால் அந்த ஆப் வந்து வெர்ஷன் ஆகலாம், ஸோ அந்த ஆப் வந்து இல்லீகலாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாமல் அந்த ஆப் மூலமாக வரலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற விண்டோஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பிட் லாக்கரை வந்து லாக் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதா சொல்லி தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி அன்லாக் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ நீங்கள் யாராவது வந்து டெஸ்க்டாப் பண்ண லேப்டாப் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபைல்ஸை வந்து பிட்லாக்கர் வந்து எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஸோ பாஸ்வேர்டு வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து நான் இப்போ டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து விண்டோஸ் சர்ச்சில் வந்து பிட்லாக்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ மேனேஜ் பிட்லாக்னு இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பேனலும் போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து நமக்கு எந்த இடத்துல போய் ஆப்ஷன் வந்து காட்டியிருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல், சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி, நெக்ஸ்ட் வந்து பிட்லாக்கரோட டிரைவ் என்கிரிப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் போனால் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிரைவ் என்ன டிரைவெல்லாம் என்னோட சிஸ்டத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஷோ ஆகிட்டு இருக்கு. நியூ வால்யூம் டி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ் அண்ட் சி டிரைவ், மெயின் சி டிரைவ் இருக்குது. ஸோ இப்போ எதுலையுமே வந்து நான் வந்து பிட்லாக்கர் வந்து ஆன் பண்ண கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பிட்லாக்கர் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எந்த பிட்லாக்கர் பண்ணணுமோ, எந்த டிரைவ் வந்து லாக் பண்ண போகிறேன்னா நியூ வால்யூம் எஃப் இந்த டிரைவ் வந்து நான் வந்து லாக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதில் ஏதாவது எனக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ சிஸ்டம் டெஸ்க்டாப் வந்து நான் சடன் பண்ணிட்டு நான் வேறு போனால் வந்து வேறு யாராவது ஃபேமிலியோ அல்லது வெளியே இருந்து யாராவது வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னு வச்சுன்னா அந்த டிரைவ் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். வித்தவுட் பாஸ்வேர்டு இல்லாமல் வந்து அந்த டிரைவ் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். ஸோ இப்போ உங்கள் கண்மணி வந்து நான் நியூ வால்யூம் எஃப் டிரைவ் வந்து நான் உங்களுக்கு பிட் லாக்கர் ஆன் பண்ணி கடைசியில் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது சொல்லி எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நியூ வால்யூம் எஃப் பிட்டில் வந்து டர்ன் ஆன் பிட் லாக்கர் அதை இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஹவு யூ வாண்ட் டு அன்லாக் திஸ் டிரைவ் ரெண்டு ஆப்ஷன் வந்து நம்ம ஷோ ஆகுது. யூஸ் அ பாஸ்வேர்ட் டு அன்லாக் திஸ் டிரைவ் ஆஸ் யூஸ் மை ஸ்மார்ட் கார்டு டு அன்லாக் திஸ் டிரைவ். ஸோ நமக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஸோ நான் ஸ்மார்ட் கார்டு இல்லாதனால உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து சொல்லி தர முடியல. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்து போயிருக்கோம். ஸோ என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் வந்து செட் பண்ண வேண்டியது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ பாஸ்வேர்டு பற்றின ஒரு டிப்ஸ். ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து 1 2 3 அதாவது நீங்கள் நியூமரிக்லேயே ஃபுல்லாக கண்டினியூவாக வைக்காம ஆல்ஃபபெட்டிக் யூஸ் பண்ணி நியூமரிக் வேர்டு யூஸ் பண்ணி அண்ட் 1 2 3 எல்லாத்தையுமே கலந்து நீங்கள் வைக்கலாம். ஆஸ்ட்ரிக் ஸ்டார் எல்லாத்தையுமே கலந்து அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து கலந்து வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிங்க. யாருமே ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியாத மாதிரி இந்த பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு வைக்கிற மாதிரி 1 2 3 8 வரைக்கும் வைக்கிற மாதிரி இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து வைக்க வேணாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரீஎன்டர் பாஸ்வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ வாண்ட் டு பேக்கப் யுவர் ரெக்கவர் கீ. ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது இப்போ டிரைவ் வந்து லாக் பண்ணிட்டீங்க, அன்லாக் பண்ண முடியல, பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியல, பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி வந்து நம்மளோட ரெக்கவர் கீயை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இஃப் யூ ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டு அதிலே சொல்லியிருக்காங்க ஆர் லாஸ் யுவர் ஸ்மார்ட் கார்டு யூ கேன் யூஸ் ரெக்கவரி கீ ஆக்சஸ் யுவர் டிரைவ். அந்த ரெக்கவரி கீ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த அன்லாக் பண்ணிக்கலாம். பிட் லாக் வந்து டிரைவ் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப சேஃபாக தான், பிரச்சனை இல்லை. ஏதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, இது யூஸ் பண்ணி ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் டு யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தது அதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் அதாவது பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது நான் வந்து மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நம்ம பென்ட்ரைவ்க்கு இன்செர்ட் பண்ணாதான் வந்து எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் சொல்லலாம். அண்ட் சில பேர் நீங்கள் யோசிக்கலாம் பென்ட்ரைவ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்ஸ் பென்ட்ரைவ் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணிட்டு யோசிச்சு நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் மோஸ்ட்லி வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஈஸியாக வந்து இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த
யூஎஸ்பி டிரைவ் வந்து கொடுத்துக்குங்க. பட் அந்த பென்ட்ரைவ் வந்து ரேராக யூஸ் பண்ணிங்க. ஏதாவது சில பென்ட்ரைவில் கண்டிப்பாக வந்து ஃபார்மெட் ஆகாமல் அந்த கரப்ட் ஆகிற சான்ஸ்லாம் போச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அந்த பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ பென்ட்ரைவ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் சேவ் டு ஃபைலாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும் ஏதாவது நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி வச்சுக்கலாம், மொபைலில் காப்பி வச்சுக்கலாம், அல்லது டெஸ்க்டாப்லேயே வேறு ஏதாவது ட்ரைவில் காப்பி வச்சுட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணுறது மூணாவது ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் டு ஃபைல். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம. ஸோ நான் இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன் ஃபைல், அதாவது கீயை வந்து சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ரெக்கவரி கீ. அதாவது ரெக்கவரி கீ வந்து ஈஸியாக பிரிண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட் யூஸ் பண்ணி அதாவது நீங்கள் இப்போ ஒரு காப்பி பிரிண்ட் எடுக்கிறனாலும் உங்கள் இஷ்டம், பிரிண்ட் கூட நீங்கள் ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம், நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஹவ் ஐ ஃபைண்ட் மை ரெக்கவரி கீ லேட்டர். அது நம்ம வேணாம், அதை நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்துக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் என்கிரிப்ட் யூஸ் டிஸ்க் ஸ்பேஸ் ஒன்லி அண்ட் என்டையர் ஸ்கிரிப்ட் டிரைவ். அதாவது 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கொடுத்துருக்கு. 2வது ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்கிரிப்ட் என்டையர் டிரைவ் கொடுத்தீங்கன்னா ஸ்லோவர் பட் பெஸ்ட் ஃபார் பிசி டிரைவ்ஸ் ஆல்ரெடி இன் யூஸ். அதாவது கண்டிப்பாக ஸ்லோவாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது டிரைவ் வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறது ரொம்பவே டைம் எடுத்துக்கும், ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் யூஸ் டிஸ்க் ஸ்பேஸ் ஒன்லி அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபார் நியூ பிசி டிரைவ்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். அதாவது யூஸ்டு ஸ்பேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து யூஸ்டே என்னதை யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க, அதான் வந்து பெட்டர். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா விண்டோஸ் 10 அந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மேலே இருக்க அந்த பேராகிராஃப்ஸில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நியூ என்கிரிப்ஷன் மோட் பெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டிரைவ் ஹார்டஸ் அதை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட். So are you ready to encrypt this drive? You will able to unlock this password using password. Encrypt might depending on size on drive. Until encryption is complete, your files will not be protected. எல்லாமே வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ வில் பி ஏபிள் டு அன்லாக் திஸ் டிரைவ் யூசிங் பாஸ்வேர்ட். எஸ் எல்லாம் ஓகேவா. என்கிரிப்ட் மைட் பி டேக் வைல் டிபெண்டிங், அதாவது சைஸ் பொறுத்து, அதாவது நம்மளோட டிரைவில் இருக்க சைஸை பொறுத்து வந்து என்கிரிப்ஷன் டைம் வந்து லேட்டாக எடுத்துக்கும். அன்டில் என்கிரிப்ஷன் இஸ் கம்ப்ளீட் இஃப் யுவர் ஃபைல்ஸ் ஒன் பி ப்ரொடெக்டட். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் என்கிரிப்ட் கொடுத்துறேன். ஸோ என்னோடது டிரைவில் ஃபைல் சைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வித் அ குயிக்கஸ்ட் செகண்டில், ஏதாவது வித் மினிட்லேயே வந்து எனக்கு ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட டிரைவ் சைஸ் பொறுத்து இருக்குது. நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் 10 GB 20 GB 50 GB கிட்டத்தட்ட 100 GB வச்சுருந்தீங்கன்னா டிரைவோட என்கிரிப்ஷன் ஃபைல்ஸ் மேபி வந்து கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 50 GB நீங்கள் ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோர் தென் 1 hour கண்டிப்பாக எடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து ஈஸியாக டிரைவ் உங்களுக்கு வந்து என்கிரிப்ட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஆகலைன்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபைல் சைஸ் பொறுத்து கண்டிப்பாக என்கிரிப்ஷனோட டைமிங் வந்து ரொம்பவே எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஸோ என்கிரிப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 98.9% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ நேரம் கம்ப்ளீட் ஆகுது சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிஸ் ஓப்பன் பண்ணிடுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து அன்லாக்ல இருக்குது அந்த டிரைவ் வந்து இப்போ வந்து அன்லாக்ல கிடக்கு. ஏன்னா வந்து என்கிரிப்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதனால் வந்து அந்த பூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூட்டு தான் நமக்கு இப்போ அன்லாக்கில் இருக்குது. ஒன்ஸ் வந்து பிட்லாக்கர் வந்து எனேபிள் ஆயிடுச்சு 100% எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த பூட்டு வந்து லாக் ஆயிரும். நீங்களே வந்து பார்க்கலாம். அண்ட் இது எப்படின்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் வந்து ஒவ்வொரு தடவை வந்து பாஸ்வேர்டு கேட்டு உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படுத்தலாம், ஒவ்வொரு தடவையும் பாஸ்வேர்டு வந்து ப்ரொடெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை சிஸ்டத்தை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டிரைவோட ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் சொல்லி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ என்கிரிப்ட் ஆகிறது 98% கம்மியாக ஸ்பீட் ஆகிடுச்சு, கடைசி 1% லேட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் வந்து டைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எடுத்துக்கொண்ட டைம்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் எடுத்திருக்கு.
அதாவது எனக்கு வந்து 5 மினிட்ஸ் வந்து எடுத்துருக்கு. அதாவது நான் ஃபைல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 ஜிபி கம்மியாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட 9 ஜிபி தான் இருக்குது. ஸோ ஃபைல்ஸோட டைம் வந்து 5 நிமிஷம் எடுத்துருக்கு. ஸோ நீங்களே வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட 20 ஜிபி 30 ஜிபி 40 ஜிபி ஃபைல்ஸ் இருந்தால் கிட்டத்தட்ட மேபி வந்து ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். என்கிரிப்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம போய் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் சைஸ் வந்து அதாவது நம்ம ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி முடியும். ஸோ இப்போ வந்து சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட ட்ரைவ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட அந்த லோக்கல் டிஸ்க் எஃப் ட்ரைவ் வந்து நமக்கு வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பிட்லாக்கர் வந்து 100% ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ அப்படி இல்லாட்டி மோர் ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ ரெக்கவர் கீ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து சிஸ்டத்தை அதாவது நம்ம ட்ரைவ் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறேன். லாக். ஸோ இப்போ நம்ம அன்லாக் ஆயிடுச்சு. நீங்களே வந்து பார்க்கலாம் அந்த பூட்டு வந்து திறந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாம் உள்ள வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சேஞ்ச் பிட்லாக்கர் பாஸ்வேர்ட் அண்ட் மேனேஜ் பிட்லாக்கர். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்லாக்கர் பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மேனேஜ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பேஜ் உள்ள போடுமோ அதே ஆப்ஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எஃப் ட்ரைவ் விட்டு லாக் ஆயிருக்கு. அதில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் ரெக்கவர் கீ, சேஞ்ச் பாஸ்வேர்ட், ரிமூவ் பாஸ்வேர்ட், ஸ்மார்ட் கார்டு ஆட் பண்ணிக்கலாம், டர்ன் ஆன் ஆட்டோ அன்லாக் அண்ட் டர்ன் ஆஃப் பிட்லாக்கர். ஸோ பிட்லாக்கர் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ப்ரொயூஸ் பண்ணி வந்து பாஸ்வேர்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட ட்ரைவ் வந்து ஈஸியாக எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் டிஃபால்ட் இருக்க விண்டோஸ் ஆப்பை யூஸ் பண்ணி வந்து நம்ம பிட்லாக்கர் ட்ரைவ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 10 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் இது வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் #Geekyragul சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.